வணக்கம், நான் ஜேபி லோகேஷ் பேசுகிறேன். இது 1 மணி நேர டாக்கர் கோர்ஸ் வீடியோ. பிகினர்ஸ்க்கு, அதாவது நீங்கள் இப்போ தான் டாக்கரை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். இந்த வீடியோவில் நான் டாக்கர்னா என்ன, எதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்றதை முதல்ல உங்களுக்கு சொல்லுவேன். அப்புறம் இந்த டாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ் பற்றிலாம் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இமேஜஸ்னால் என்ன, கண்டெய்னர்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்புறமா இந்த வீடியோவில் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது நீங்களே ஒரு டாக்கர் இமேஜை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த டாக்கரில் இருக்க கண்டெய்னரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். அதாவது Node.js அப்படின்ற ரன் டைம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் வெப் அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கான ஒரு ரன் டைம் அது. அதை எப்படி டாக்கருக்குள்ளே நீங்கள் ஒரு இமேஜாக பொறுத்தெடுத்து ஒரு கண்டெய்னராக ரன் பண்ணுறதுன்றதை நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த பகுதியில் கண்டெய்னர்ஸ் பற்றின நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்கும். Node.jsன்றது அந்த கண்டெய்னருக்குள்ளே எங்கேருந்து இயங்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக அந்த பகுதியில் புரிஞ்சுப்பீங்க. அப்புறமா நீங்கள் கண்டெய்னர்ஸ்குள்ளே என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்த முடியுன்றதை தெரிஞ்சுப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறமா ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஃபைலை எப்படி காப்பி பண்ணி போடுறது உங்கள் விண்டோஸ் சிஸ்டம்லேருந்து அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஃபைலை எப்படி விண்டோஸ் சிஸ்டமில் காப்பி பண்ணி வைக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கடைசியாக இதெல்லாத்தையும் முடித்த பிறகு டாக்கர் ஹப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெபாசிட்டரி, அதில் நிறைய டாக்கர் இமேஜஸ் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். அந்த டாக்கர் ஹப்பில் நீங்கள் உங்களுடைய இமேஜை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த 1 மணி நேர வீடியோவில் நீங்கள் செஞ்சு பழகுவீங்க. ஸோ வாங்க நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம். இந்த சேனல் இன்னும் வளரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது டாக்கர் இல்லாத ஒரு உலகம் எப்படி இயங்குதுன்னு மட்டும் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்குறாரு. அவர் அந்த வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான PHP, MySQL, Apache சாஃப்ட்வேர்லாம் அவர் கம்ப்யூட்டரில் பொருத்தி தான் அதை டெவலப் பண்ணுறாரு. அதனால் அந்த வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இப்போ இந்த வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னொரு டெவலப்பர் வராது. அவரோட கம்ப்யூட்டரில் அந்த வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகலை. ஏன் அப்படின்னா முதல் டெவலப்பர் இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான PHP, MySQL, Apache எல்லாம் அவர் சிஸ்டமில் வச்சுருந்தார். அதனால் வேலை செஞ்சுது. ஆனால் இதில் இல்லை, அதனால் வேலை செய்யலை. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த டெவலப்பர் 2 அவரும் அதை இன்ஸ்டால் பண்ணுறாரு. இப்போது அது ரன் ஆகுது. சரி, இப்போ இந்த மாதிரி 2 டெவலப்பர் அப்படின்னும் போது பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த அப்ளிகேஷனை அடுத்து இந்த டீமில் இன்னும் சில டெவலப்பர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இன்னும் ஒரு சில டெவலப்பர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அண்ட் டெஸ்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேயும் போய் இந்த வெப் அப்ளிகேஷனை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த PHP, MySQL, Apache சாஃப்ட்வேரை எல்லாருக்குமே கொடுத்தா மட்டும்தான் எல்லாருடைய கம்ப்யூட்டர்லேயும் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஒரு நிலைக்கு கொண்டு வரத்துக்குள்ளவே ஒரு வழி ஆகிடும். தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதுலேயும் சில கம்ப்யூட்டரில் அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஒத்துழைக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே அது ஒவ்வொரு வாட்டியும் செட்டப் பண்ணுறதால தான். இப்போது நம்ம இந்த சாஃப்ட்வேர் செட்டப்பை பண்ணாமலே எப்படி ஈஸியாக இந்த வேலையை முடிக்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம டாக்கரை பயன்படுத்த போகிறோம். டாக்கர் பாருங்கள், இப்போ எத்தனை சிஸ்டம்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம டாக்கர் முறையை பயன்படுத்துறதால எவ்வளவு சிஸ்டம்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட போகிறோம், இன்க்ளூடிங் அந்த வெப் அப்ளிகேஷனுடைய கோடையும் சேர்த்து. இந்த கண்டெய்னருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டெலிவரி பேக்கேஜ் மாதிரி. அதை நம்ம ஒரு லேபிள் வச்சு ஓகே இதுதான் இந்த ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். இந்த கண்டெய்னரை அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கம்ப்யூட்டர்ஸ் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ அந்த அத்தனை கம்ப்யூட்டர்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து அந்த கண்டெய்னர் அந்த எல்லா கம்ப்யூட்டரில் ரன் ஆகும்போது நிச்சயமாக அந்த வெப் அப்ளிகேஷன் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ரன் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ஒரு கண்டெய்னராக மாற்றுறோம் இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை, அதுதான் கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன் மூலமாக நம்ம எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேயும் நம்மளுடைய ஆப்பை ரன் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் செட்டப் எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை.
இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தனா தான் ரன் ஆகும் அப்படின்ற பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த கண்டெய்னரை ரன் பண்ணாலே போதும், உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆப் ரன் ஆகும். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு காரணத்துக்காக தான் டாக்கரை பயன்படுத்துகிறாங்க. இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஒரு கண்டெய்னராக மாற்றிட்டதால இது வந்து விண்டோஸில் தான் ஓடும், லினக்ஸில் தான் ஓடும் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் கிடையாது. விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இந்த மாதிரி எந்த ஓஎஸில் வேணாலும் இப்போ இந்த கண்டெய்னர் ரன் ஆகும். அதனால் ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு இந்த சர்வரில் ரன் ஆகும், இந்த சர்வரில் ரன் ஆகாது அப்படின்ற பிரச்சனைலாம் கிடையாது. இந்த டாக்கர் எந்த ஓஎஸில் வேணாலும் ரன் ஆகும். லினக்ஸ், விண்டோஸ், மேக் ஓஎஸ் இந்த மாதிரி எந்த ஓஎஸில் வேணாலும் ரன் ஆகும். அது எப்படி அது ரன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல லினக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டாக்கருங்கிறது வந்து முதல்ல லினக்ஸில் நேரடியாக உருவாக்கப்பட்டது. அதாவது லினக்ஸில் அது இயற்கையாகவே அது சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் விண்டோஸுங்கிறது வேறு ஒரு ஓஎஸ். இதில் எப்படி வந்து டாக்கர் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே 2 டெக்னாலஜிகள் இருக்குது, ஹைப்பர்-வி அல்லது WSL. இந்த 2 டெக்னாலஜியுமே வேறு ஒரு ஓஎஸை உங்களுடைய விண்டோஸ் ஓஎஸ்க்குள்ளே ரன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடிய டெக்னாலஜிகள். இதன் மூலமாக தான் டாக்கரும் விண்டோஸில் ரன் ஆகுது. அதே மாதிரி டாக்கர் வந்து மேக் ஓஎஸில் ரன் ஆகிறதுக்கு ஹைப்பர் கிட்ன்ற ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது. அதன் மூலமாக மேக் ஓஎஸ்லேயும் இது ரன் ஆகுது. ஆக எந்த ஒரு ஓஎஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த டாக்கர் எப்படியும் ஒரு ஓஎஸ்க்குள்ளே வந்துடும். அப்படி வந்து தான் இந்த கண்டெய்னர்களை அது ரன் பண்ண அனுமதிக்குது. ஆக இப்படி தான் வந்து டாக்கர் எந்த ஒரு ஓஎஸ்லையும் ரன் பண்ண முடியுன்ற ஒரு சாத்தியத்தை உருவாக்குது. இப்போ டாக்கரை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு டாக்கர் டெஸ்க்டாப்ன்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம பொருத்தணும். அது உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமில் பொறுத்தது எப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ விண்டோஸில் வந்துட்டு நம்ம ப்ரௌசரில் போகிறோம். ப்ரௌசரில் வந்து டாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று வரும், docker.com. இந்த docker.com போனீங்கன்னா இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து டாக்கருடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெனுவை நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில மெனுஸ் தெரியும். அதில் முதல்ல டாக்கர் டெஸ்க்டாப் இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வரும். இந்த ஒரு பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்துலேயே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ஓஎஸ் பயன்படுத்துகிறவங்க, உதாரணத்துக்கு லினக்ஸ், மேக் யூஸ் பண்ணுறவங்க அந்தந்த வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ விண்டோஸ் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இதை கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு டவுன்லோட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டவுன்லோட் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டாலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ணி அதை ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டப் விண்டோ வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 2 விஷயம் கேட்கும் கான்ஃபிகரேஷனாக. நீங்கள் ஹைப்பர்-வின்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக தான் விண்டோஸில் ரன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் அதுக்கு பதிலாக WSL2 அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் இருக்குது. உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு லினக்ஸ் சிஸ்டம். ஆக நீங்கள் விண்டோஸ்குள்ளேயே லினக்ஸை பயன்படுத்த முடியும். அதுக்கான ஒரு ஃபீச்சர் இது. இந்த ஃபீச்சரை பயன்படுத்தியும் நீங்கள் டாக்கரை ரன் பண்ண முடியும். ஆக அதை தான் வந்து இங்கே டிக் பண்ணியிருக்கோம். 2வது வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த 2த்தையும் ஓகே கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு செட்டப் ஸ்டார்ட் ஆகும். இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு சில நிமிடங்களாகவும், அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து விண்டோஸை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டாக்கர் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ண கேட்கும். நீங்கள் அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்கருடைய இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும். அதில் வந்து யூஸ் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ்ன்னு கேட்கும். ஸோ டாக்கர் இந்த செட்டிங்ஸை கொடுத்தா என்ன பண்ணோன்னா உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு தேவையான உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் அது ஏற்கனவே வச்சுருக்கோம். அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ ஃபினிஷ் கொடுங்க. கொடுத்த பிறகு இங்கே வந்து டாக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எஸ்ன்னு அலோவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கருடைய ஒரு விண்டோ வந்திருக்கு. இந்த விண்டோவில் வந்து சைன்அப் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம், சைன்இன் பண்ணிக்கலாம். அல்லது சைன்இன்லாம் பண்ண தேவையில்லைன்னா கண்டினியூ வித் சைன்இன் கொடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சர்வே வந்து கேட்கும். இந்த சர்வேயில் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், அல்லது ஸ்கிப் சர்வேன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணலாம். இந்த டாக்கர் இன்ஜினுங்கிறது ஒரு மெயின் ப்ரோக்ராம். அதுதான் டாக்கர் டெஸ்க்டாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆன உடனே இதிலேருந்து நீங்கள் வந்து டாக்கரை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதுக்கு சில நொடிகள் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா யோர் ரன்னிங் கண்டெய்னர்ஸ் ஆர் ஷோ அப் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு.
ஆக உங்களுக்கு வந்து டாக்கர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத வந்து அது சொல்லுது. இனிமேலேருந்து நீங்கள் வந்து டாக்கரோடைய கண்டெய்னர்ஸை பயன்படுத்தலாம், கண்டெய்னர் உருவாக்கலாம், இமேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு விதமான. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் டெஸ்க்டாப்ன்றது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஏன்னா நீங்கள் வந்து கமாண்ட்ஸில் வேலை செய்ய முடியலன்னும் போது இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து சில கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் பேஜில் வந்து நீங்கள் உருவாக்கின கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இது ஒரு புது இன்ஸ்டாலேஷன்றதால எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லை. அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இமேஜஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜெல்லாம் வந்து இங்கே இருக்கும். அதுவும் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை, ஏன்னா இதுவும் ஒரு புது இன்ஸ்டாலேஷன்றதால எதுவும் இல்லை. ஸோ இது வந்து மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் வந்து கமாண்ட்ஸில் வேலை செஞ்சு பார்க்க முடியாத சூழ்நிலையில் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். பெரும்பாலான நேரம் நம்ம வந்து கமாண்ட் தான் பயன்படுத்தி டாக்கரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். டாக்கர் வந்து உங்களுக்கு கீழே வந்து எவ்வளோ ரேம் எடுத்துக்குது அண்ட் அதோட வந்து எவ்வளோ சிபியூவோடைய பவர் எடுத்துக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. எப்போ வந்து நீங்கள் கீழே என்ஜின் ரன்னிங்னு பார்க்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய டாக்கர் ரன் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி. இப்போ நம்ம டாக்கரோடைய இன்ஸ்டாலேஷனை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக விண்டோஸில் இருக்கக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்ட் இது. இதில் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு கமாண்ட் முதல்ல போட்டு பார்க்க போகிறீங்க. என்னென்னா டாக்கர் அப்படின்ற ஒரு கமாண்ட், அதுக்கப்புறம் வேர்ஷன் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டால் பண்ண டாக்கருடைய வேர்ஷன் என்ன அப்படின்றது தெரியும். அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் வந்து உங்கள் டாக்கர் என்ஜின் வந்து சரியாக வேலை செய்தான்றதை பார்க்குறதுக்கு டாக்கர் இன்ஃபோ அப்படின்ற இந்த கமாண்டை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்கர் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் இங்கே வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நீள தகவல் வந்து வந்திருக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து என்ன வேர்ஷன் பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் வந்து டீபக் மோட் என்ன வச்சுருக்கீங்க, உங்கள் டாக்கருக்குள்ளே என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு டாக்கர் கம்போஸ்ன்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை, அது முக்கியமான ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு காட்டுது. இந்த மாதிரி பல முக்கியமான தகவல்கள்லாம் வந்து இது காமிக்கும். இதன் மூலமாக வந்து நீங்கள் டாக்கர் வந்து வேலை செய்யுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கான கமாண்ட் தான் இது, இந்த டாக்கர் இன்ஃபோ. டாக்கர் இமேஜ் அப்படிங்கிறது வந்து உங்கள் அப்ளிகேஷனுடைய ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை வச்சுருக்கக்கூடியது தான் இந்த டாக்கர் இமேஜ்ன்றது. அந்த அப்ளிகேஷன் ஒன்று உங்களுடைய ஆப்பாகவும் இருக்கலாம், அல்லது PHP Node.js மாதிரி அப்ளிகேஷனை உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனையும் ரெடியாக வச்சுருக்கக்கூடியது தான் இந்த டாக்கர் இமேஜ். நம்மளுடைய தேவைக்காகவே அது ஒரு இடத்துல இருக்கும். இந்த டாக்கர் இமேஜ்ன்றது கிட்டத்தட்ட ஃப்ரோசன் பீஸா மாதிரி. இந்த ஃப்ரோசன் பீஸாவை ஏற்கனவே டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணி வச்சுருவாங்க. எதில் வச்சுருவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர். அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்ச பிறகு அது எப்போ வேணாலும் கஸ்டமர்ஸ்க்கு எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே டாக்கர் இமேஜும் பண்ணுது. இப்போது இந்த பீஸா மாதிரி தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு இமேஜாக மாற்றிடுவாங்க. இதுதான் டாக்கர் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டாக்கர் இமேஜை எப்படி உருவாக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கும். அந்த டாக்கர் ஃபைல் தான் அந்த இமேஜை பில்டு பண்ணும். இந்த உருவாக்கப்பட்ட இமேஜ் வந்து ஒன்று உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கலாம், அல்லது டாக்கர் ஹப்னு சொல்லப்படுற ஒரு குளோபலாக இருக்கக்கூடிய சர்வரில் கொடுத்துருவாங்க. இந்த சர்வரில் பதிவு செய்யப்பட்டுட்டால் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம ஒரு டாக்கர் ஹப்பில் இருந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்கர் ஹப்புக்குள்ளே நிறைய இமேஜஸ் இருக்கும். அது வேர்ல்டு வைடு வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு டாக்கர் ஹப் அப்படின்ற ஒரு சர்வர்லேருந்து நம்ம ஒரு இமேஜை இப்போ டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்க போகிறோம். இப்போ நீங்கள் டாக்கர் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டாக்கர்ன்ற கமாண்டை பயன்படுத்தணும். புல் அப்படின்ற ஒரு கீவேர்ட். அதுக்கடுத்து உங்களுடைய இமேஜ் பேர் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு இமேஜ் டாக்கர் ஹப்பில் இருக்குது. முதல் முறையாக அந்த டாக்கரை கற்றுக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த இமேஜ் அது. இதை வந்து நம்ம இப்போது என்ட்ரு கொடுத்து புல் பண்ண போகிறோம். இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது அந்த டாக்கர் இமேஜை டவுன்லோட் பண்ணும். அதுக்கான ஒரு லாகின் இங்கே அது வெளியிடும். இப்போ டவுன்லோட் முடிஞ்ச பிறகு புல் கம்ப்ளீட்டுன்ற வார்த்தையை பார்ப்பீங்க. இப்போ அந்த டாக்கர் இமேஜ் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுடுச்சு. பார்த்தீங்களா, டவுன்லோடட் நியூ இமேஜ் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி.
இப்போ இந்த இமேஜ் இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப்பில் போயிட்டு இந்த இமேஜஸ் அப்படின்ற மெனு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு இமேஜ் வந்திருக்கிறத பார்க்க முடியும். அதோடைய வேர்ஷன் என்னங்கிறத இந்த டேகு கீழே பார்க்க முடியும். அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் யூஸ் பண்ணலன்றது சொல்லியிருக்கு. அது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா முதல்ல 11 months ஆகும், அதாவது 11 மாதத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டுச்சு. அதோடைய சைஸ் என்னென்னா இதுதான், கேபி சைஸில் இருக்குது. அப்புறம் இதை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். அப்புறம் அதை டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்கும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்கர் இமேஜை வந்து டாக்கர் ஹப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் எங்கே இருக்குன்றதை இந்த ஹப்பில் பார்க்க முடியும். இந்த ஹப்பில் இப்போ வரைக்கும் நம்ம அக்கௌண்ட் எதுவும் க்ரியேட் பண்ணாததால் நமக்கு வந்து இந்த ஒரு டேப் வந்து தெரியாது. இதுக்கான சைன்இன் வந்து பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நம்ம லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே அது டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் பார்க்குறீங்க. இதே விஷயத்தை நீங்கள் இந்த கமாண்ட் லைன்லையும் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டாக்கர் ஸ்பேஸ் இமேஜஸ் அப்படின்னு இந்த கமாண்டை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் மெஷினில் டவுன்லோட் செய்யப்பட்ட எல்லா டாக்கர் இமேஜஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு டாக்கர் இமேஜ் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. அதோடைய டேக், அந்த இமேஜுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடி, அப்புறம் வந்து அது எப்போ வந்து க்ரியேட் செய்யப்பட்டுச்சு, அதோடைய சைஸ் என்னங்கிறத இங்கேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஆக டாக்கர் இமேஜஸுங்கிறது உங்களுடைய டவுன்லோட் செய்யப்பட்ட எல்லா இமேஜஸையும் காமிக்கும். சரி, இப்போது இந்த டாக்கர் இமேஜை வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது டாக்கர் இமேஜை வந்து ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு கமாண்ட் ஒன்று இருக்குது. டாக்கர் அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் ரன் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். இந்த வார்த்தைக்கு அப்புறமா உங்களுடைய இமேஜ் பேர் என்னவோ, இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் பேர் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஆக அந்த இமேஜ் பேரை வந்து நான் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு. இந்த மாதிரி கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போது அந்த இமேஜ் ரன் ஆகி அதுக்கான அவுட்புட் எனக்கு இங்கே வரும். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரன் ஆன பிறகு எனக்கு இந்த மாதிரி சில வார்த்தைகளை அது அவுட்புட்டாக கொடுக்குது. ஆக இந்த இமேஜோடைய வேலையே என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உங்களுடைய கமாண்ட் லைனில் கொடுக்கறது தான். அதை தான் வந்து இது செஞ்சுருக்கு. அதுக்கான அவுட்புட்டை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இதே விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லையும் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இமேஜ் மெனுவில் நம்ம வந்து இங்கே கடைசியாக ஆக்ஷன்ஸ்ன்ற ஒரு தலைப்பை பார்க்க முடியும். அந்த தலைப்பு கீழே ரன் அப்படின்ற ஒரு ஐக்கன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரன் நியூ கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விண்டோ வரும். அதில் நீங்கள் ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இதுக்கான அவுட்புட் என்ன அப்படிங்கிறத அது காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில லாக்ஸ் வருது இல்லையா, இதுதான் அதோடைய அவுட்புட். இதை தான் நம்ம இந்த இடத்துலையும் பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது, இந்த இமேஜஸோடைய லிஸ்ட்டை எப்படி பார்க்குறதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக்கர் கண்டெய்னருன்ற ஒரு விஷயம் ஒன்று இப்போ இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு அந்த அவுட்புட்டை பார்க்க முடியுது. இப்போ எப்போல்லாம் நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குதோ அதை வந்து நம்ம ரன் பண்ண நினைப்போம். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கமாண்ட் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்து அந்த இமேஜை ரன் பண்ண நினைப்போம். இப்போது டாக்கர் என்ன பண்ணோம், அது புதுசாக ஒரு கண்டெய்னரை உருவாக்கும். அதுக்கப்புறமா அந்த கண்டெய்னரை ரன் பண்ணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் வரும். எத்தனை தடவை நீங்கள் இந்த கமாண்டை ரன் பண்ணுறீங்களோ அத்தனை கண்டெய்னர்ஸ் புதுசாக உருவாகிக்கிட்டே வரும். இப்போது இந்த ஒரு அவுட்புட்டை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது இந்த ஹலோ வேர்ல்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கண்டெய்னர்லேருந்து வந்த அவுட்புட். ஆக இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு இமேஜ், இதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் ஆனது டாக்கர் உருவாக்கியிருக்கும். அந்த கண்டெய்னரை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் கண்டெய்னர்ஸ்ன்ற ஒரு மெனு இருக்குது. அந்த மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த 2 கண்டெய்னர்ஸோடைய பேரும் வந்து வெவ்வேறு பேராக இருக்கும். அந்த பேருக்கு அர்த்தம்லாம் எதுவும் கிடையாது, டாக்கரே தேர்ந்தெடுத்துக்கும். அந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு ஐடியும் இருக்கும், அது தனித்துவமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டெய்னருமே எந்த இமேஜ்லேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இமேஜ்ன்ற தலைப்பு கீழே அந்த இமேஜோடைய பெயர் போட்டிருக்கோம். ஹலோ வேர்ல்டு தான் நம்மளுடைய இமேஜ். இப்போ இந்த கண்டெய்னர் வந்து இன்னும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கா இல்லை எப்பயோ இது ரன் ஆகி முடிச்சிருச்சான்றதை தெரிவிக்கிறதுக்கு ஸ்டேட்டஸ்ன்ற தலைப்பு கீழே உங்களுக்கு அதுக்கான தகவல் இருக்கும். இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டட்னு இருக்கிறதால இந்த கண்டெய்னர் ரன் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது அது எக்ஸிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
அப்புறம் அதோடைய CPU பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இழுத்துது, அப்புறம் அது என்ன போர்ட்டில் ரன் ஆகுது, அப்புறம் அது லாஸ்ட்டாக எப்போ ரன் பண்ணாங்க, அப்புறம் அதுக்கான ஆக்ஷன்ஸ், திரும்பவும் அந்த கண்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் மற்றும் டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஒரு இமேஜுக்கு ஒரு கண்டெய்னர் தானே இருக்கணும், ஏன் இங்கே 2 கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ முதல் தடவை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இமேஜஸில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல ரன் பண்ண பார்த்தோம். அப்போ ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கு, அதுதான் இந்த கண்டெய்னர். அதுக்கப்புறமா ரெண்டாவது தடவை நம்ம கமாண்ட் லைனில் வந்து திரும்பவும் இதே இமேஜை ரன் பண்ணோம், அப்போ ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கு, அதுதான் வந்து இந்த கண்டெய்னர். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு இமேஜை வந்து ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு கண்டெய்னரை உருவாக்கி விடும் நம்மளுடைய டாக்கர். அதனால தான் இங்கே ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும் போதும் ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் இந்த கமாண்ட் லைனில் போயிட்டு இதே கமாண்டை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கும். இந்த வாட்டி பாருங்கள் வேறு ஒரு பேர் இருக்குது, ஃபன்னி எல்பக்கியான்னு சொல்லிட்டு. ஆக இது வந்து இப்போது நம்ம கடைசியாக ரன் பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு இமேஜை வந்து டாக்கர் ரன் கமாண்ட் வச்சு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு புது கண்டெய்னராக அது உருவாக்கிக்கிட்டே வரும். அதுதான் டாக்கர் ரன் கமாண்டோடைய வேலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டெய்னர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ இதே மாதிரி நம்ம கமாண்ட் லைனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்குன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா டாக்கர் அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் PS அப்படின்ற இந்த ஒரு கீவேர்டு கொடுக்கணும். இந்த PSங்கிறது வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டஸ், அதாவது கண்டெய்னர்ஸோடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு குறிக்குது. இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்குன்றதை காட்டும். ஆனால் இப்போதைக்கு இங்கே எந்த கண்டெய்னரும் காமிக்கல, ஏன்னா எந்த கண்டெய்னருமே ரன் ஆகலை, எல்லாமே ரன் ஆகி முடித்து எக்ஸிட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் இங்கே அது காட்டல. ஒருவேளை நீங்கள் எக்ஸிட் ஆன, அதாவது ரன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிடுற அந்த கண்டெய்னர்ஸை தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டாக்கர் கமாண்ட்லேயே கூட ஒரு ஆப்ஷன் சேர்க்கணும், A அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரோடைய ஐடி, அந்த இமேஜோடைய நேம், அது எப்போ க்ரியேட் ஆச்சு, எப்போ எக்ஸிட் ஆச்சு, அதோடைய கண்டெய்னர் பெயர் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். இதுவே ரன் பண்ணிகிட்டு இருக்கிற கண்டெய்னராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துலையே தெரியும். இதெல்லாம் ரன் பண்ணி முடிஞ்ச கண்டெய்னர்ஸ், அதனால தான் வந்து இந்த இடத்துல தெரியுது இந்த ஏன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண பிறகு. இப்போ உங்களுக்கு கண்டெய்னர்ஸோடைய லிஸ்ட் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கமாண்டோ அல்லது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தியோ நீங்கள் கண்டெய்னர்ஸ் லிஸ்ட்டை பார்க்க முடியும். சரி, இவ்வளோ நேரம் டாக்கர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்கரில் வந்து இமேஜஸ்னால் என்ன, கண்டெய்னர்ஸ்னால் என்ன, கண்டெய்னரை ரன் பண்ணால் நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருது, இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு டாக்கர் இமேஜை எப்படி உருவாக்குறது, நீங்களே வந்து அதை வந்து எப்படி ரன் பண்ணி ஒரு கண்டெய்னரை உருவாக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை, ஹலோ டாக்கர் அப்படின்ற வார்த்தைகளை மட்டும் நம்ம அவுட்புட்டில் காமிக்க போகிறோம். ஒரு கமாண்ட் டெர்மினலில் ஹலோ டாக்கர் அப்படின்ற வார்த்தை மட்டும் நம்மளுக்கு தெரியணும். அதை தெரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு டாக்கர் இமேஜை உருவாக்க போகிறோம். அதுதான் இந்த ஒரு பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு சிம்பிளான டாக்கர் இமேஜை எப்படி உருவாக்கி அதை ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த டாக்கர் இமேஜை ரன் பண்ணால் நமக்கு ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தைகள் தெரியும். இப்போ இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து அந்த டாக்கர் ஃபைலை உருவாக்க போகிறேன். இந்த ஒர்க் ஸ்பேஸை ஒரு எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாக்கர் இமேஜை உருவாக்குறதுக்கான முக்கியமான ஒரு ஃபைலை உருவாக்க போகிறேன். அதுக்கு டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை நம்ம உருவாக்கணும். இந்த ஃபைலுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது, டாக்கர் ஃபைல் அப்படின்னு தான் நம்ம பெயர் வச்சுருக்கணும். ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தையை வெளியிடக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கான டாக்கர் இமேஜை உருவாக்க போகிறோம். முதல்ல அந்த வார்த்தைகளை வெளியிடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு லைட் வெயிட் லினக்ஸ் OS தேவைப்படுது, சரிங்களா? ஏன்னா உபன்டு அல்லது சென்டோஸ் இந்த மாதிரியான பெரிய OSல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லையா? நமக்கு தேவை ஒரு வார்த்தைகளை வெளியிடக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு லைட் வெயிட் லினக்ஸ் இருந்தாலே போதும் இந்த ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு. ஆக இந்த இடத்துல ஃப்ரம்ன்ற ஒரு கீவேர்டை நீங்கள் கொடுத்தாலே ஒரு இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் நான் ஆல்ஃபைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். இந்த ஆல்ஃபைன்றது ஒரு லைட் வெயிட் லினக்ஸ் இமேஜ், சரிங்களா? இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை குறிக்கிறதுக்கு இந்த கோலன் சிம்பிளுக்கு அப்புறம் லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இமேஜ் வந்து டாக்கர் ஹப்பில் இருக்கும் இல்லையா, அதில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் அது எடுத்துக்கும், சரிங்களா? அப்புறம் இந்த லினக்ஸ்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு
ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தைகளை வெளியிட போகிறேன். அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் தெரிய போகுது. சரிங்களா? அதுக்கு சிஎம்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறேன். இந்த வார்த்தை என்னென்னா, நம்ம ஒரு கமாண்டை வந்து ரன் பண்ண போகிறோம் இந்த ஒரு லினக்ஸ் ஓஎஸ்குள்ளே, அதாவது ஆல்பைன்ன்ற லினக்ஸ் ஓஎஸ்குள்ளே நம்ம வந்து ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் கமாண்ட்ஸை கொடுக்கறதுக்கு இந்த அரே சின்டாக்ஸை கொடுக்குறேன். இதில் முதல் கமாண்டாக நான் வந்து எக்கோ அப்படின்ற கமாண்டை கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து ரெண்டாவது கமாண்டாக ஹலோ டாக்கர் அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ ஹலோ டாக்கர் அப்படின்ற கமாண்டை நீங்கள் லினக்ஸில் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகளை அது வெளியிடும். இப்போ இதுவும் அதே தான் பண்ணுது. இந்த லினக்ஸ் ஓஎஸில் இந்த கமாண்டை ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்போ நம்ம முதல் ஸ்டெப்பில் பேஸ் இமேஜை டவுன்லோட் பண்ணுறோம். அதாவது பேஸ் இமேஜ்னால் ஏதோ ஒரு இமேஜ் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுது, அதுதான் இந்த ஆல்ஃபைன். அதை வந்து இந்த ஃப்ரம் கீவேர்டு வச்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் ரெண்டாவதாக அந்த ஓஎஸ்குள்ளே இந்த கமாண்டை ரன் பண்ணுறோம். ஆக இங்கே வந்து ஒரு கமாண்டை ரன் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் அதை வந்து அரே வேல்யூஸாக கொடுக்குறேன்னா, ஏன்னா இது வந்து இந்த மாதிரி கொடுத்தா ஸ்பேசஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பேசஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மல்டிபிள் கமாண்டாக இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி டாக்கர் ஃபைலை உருவாக்கி அதுக்குள்ளே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டாக்கர் இமேஜை பில்டு பண்ணணும். அதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். இந்த இமேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது கமாண்ட் டெர்மினல் இந்த VS கோடில் இருக்குது. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். அதனால் டாக்கர் கமாண்ட், அதில் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. பில்டுங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்கர் ஃபைல் வச்சுருக்கோன்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு இமேஜை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பில்டு பண்ண போகிற இமேஜுக்கு ஒரு பெயர் வைக்க போகிறோம். அதனால் டீன்ற ஒரு ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தணும். இதுதான் வந்து நம்ம இதுக்கு அடுத்து கொடுக்க போகிறது இந்த இமேஜுக்கான பெயர் அப்படின்னு எடுத்துக்கணும். அது டாக்கர் புரிஞ்சுக்கும். ஆக மை சிம்பிள் இமேஜ் அப்படின்னு நான் இந்த இமேஜுக்கு பேர் வைக்கிறேன். இதுக்கடுத்து நான் டாட் வைக்கிறேன். இந்த டாக்கர் இமேஜை உருவாக்குறதுக்கு தேவையான டாக்கர் ஃபைல் இந்த ஒரு ஃபோல்டரில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் கரண்ட் ஃபோல்டரை குறிக்கிறதுக்கு இந்த டாட்டை நான் கொடுக்குறேன். இப்போது என்ட்ரு கொடுத்தேன்னா டாக்கர் அந்த டாக்கர் ஃபைலை எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு இமேஜ் ஃபைலை பில்டு பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வந்து சொல்லியிருக்குது. என்னென்னா நமக்கு ஆல்ஃபைன் அப்படின்ற ஒரு இமேஜே இல்லை அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த ரெபாசிட்டரியே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஆல்ஃபைனுங்கிறது ஒரு ஓஎஸ், அதோடைய ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா ALPINE. இதுதான் வந்து அந்த ஓஎஸோடைய பெயர். நான் வந்து தவறுதலாக ஹெச் கொடுத்துட்டேன், PHன்னு. ஸோ இப்போ நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இந்த கமாண்டை ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணேன்னா இந்த தடவை பாருங்கள் அந்த இமேஜ் அதுக்கு கிடச்சிரும். அந்த இமேஜோடு சேர்த்து நம்ம இமேஜை உருவாக்க ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ டாக்கர் இமேஜை அது உருவாக்கிடுச்சு வெற்றிகரமாக. பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு நீங்கள் வந்துச்சு பில்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பில்ட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் சிலது இங்கே கொடுத்துருக்கு. இப்போதைக்கு இது உங்களுக்கு புரியாது, நம்ம இப்போதைக்கு இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பில் இமேஜஸ் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா மை சிம்பிள் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு டாக்கர் இமேஜ் உருவாக்கியிருக்கோம். அதை நம்ம இப்போ தான் உருவாக்கியிருக்கோம். இந்த இமேஜ் வந்து நம்ம ரன் பண்ணால் நமக்கு ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தைகள் தெரியணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை வந்து ரன் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் ரன், அதுக்கப்புறம் அந்த இமேஜோடைய பெயர் என்னென்னா மை சிம்பிள் இமேஜ். ஆக மை சிம்பிள் இமேஜ் இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தைகள் நம்மளுக்கு வந்திருக்குது. ஆக நீங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து ஒரு டாக்கர் ஃபைலை உருவாக்கி அதுக்கான ஒரு இமேஜை உருவாக்கியிருக்கீங்க. அதுக்கான ஒரு கண்டெய்னரையும் நீங்கள் இங்கே உருவாக்கியிருக்கீங்க. அதை ரன் பண்ணதுக்கான அவுட்புட் தான் இப்போ நம்ம பார்த்தது. இப்போ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் இந்த 3 புள்ளி ஐக்கனை கிளிக் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அவுட்புட்டை பார்க்க முடியும். ஆக இந்த கண்டெய்னரை இங்கே ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளே பட்டன் கொடுத்து அதுக்கான அவுட்புட்டை ஒவ்வொரு கட்டத்துலையும் அது காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டாக்கர் இமேஜை உருவாக்கி நம்ம ரன் பண்ணதுக்கான ஒரு டுட்டோரியல். நீங்கள் Node.js பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைமை வச்சுக்கிட்டு நீங்கள் வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். இதனால் பல வேலைகளை ஜாவாஸ்கிரிப்ட் கொண்டே பண்ண முடியும்.
இந்த ஒரு Node.js-ஐ வந்து டாக்கருக்குள்ளே நம்மளால் பயன்படுத்த முடியுமான்றது தான் இந்த ஒரு பகுதி. இப்போது Node.js-ஐ நம்ம டாக்கருக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு Node.js-ஓட ஒரு இமேஜ் டாக்கர் ஹப்பில் இருக்குது. அதை நம்ம முதல்ல புல் பண்ணணும். முதல்ல நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம நோடோடைய இமேஜை புல் பண்ணுறதுக்கு டாக்கர் புல் நோட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கமாண்டை கொடுத்து என்டர் பண்ணணும். இப்போது நோடோடைய லேட்டஸ்ட் இமேஜ் வந்து உங்களுடைய டாக்கருக்குள்ளே இப்போது பதிவிறக்கம் செய்யப்படுது. இந்த ஒரு புல்லிங் வந்து சில நேரம் எடுக்கும், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய இமேஜ். எவ்வளோ பெரிய ஃபைல் அது எடுக்குதுங்கிறத நீங்கள் இந்த டவுன்லோடிங் லாக்ஸ்லேயே வந்து பார்க்க முடியும். இந்த இமேஜோடைய ஒவ்வொரு பகுதியையும் அது டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு தான் இந்த புல்லிங் முழுமையடையும். இந்த நோட் இமேஜ் இப்போ நம்மளுடைய டாக்கருக்குள்ளே டவுன்லோட் செய்யப்பட்டுடுச்சு. அதுக்கான அறிகுறி இங்கே தெரியுது. இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல டாக்கர் இமேஜஸ் அப்படின்ற இந்த கமாண்டை என்டர் பண்ணேன்னா என்னுடைய டாக்கருக்குள்ளே என்னென்ன இமேஜஸ் எல்லாம் வந்து புல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத இங்கே காட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு இமேஜை புல் பண்ணியிருந்தோம். இப்போ நோடுன்ற ஒரு இமேஜ் இருக்குது. இது நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பில் டாக்கர் இமேஜஸ்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் நீங்கள் இந்த நோடு இமேஜஸை பார்க்க முடியும். இந்த இமேஜை நம்ம ரன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் உருவாகும். அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம டாக்கர் ரன் நோட் அப்படின்னு இந்த மாதிரி ரன் பண்ணணும். இப்போ ரன் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று உருவாகும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டெய்னர்ஸ் டேப்புக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கு. ஆனால் அந்த கண்டெய்னரோடைய பேர் வேறு ஏதோ ஒன்று இருக்குது, ரேண்டமான ஏதோ ஒரு பேர் நம்மளுடைய டாக்கர் வச்சு விட்டுரும். இப்போது இந்த ஒரு கண்டெய்னரோடைய ஐடி அல்லது இந்த பெயர் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கண்டெய்னரை ரன் பண்ண முடியும். ஆக நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னரோடைய பெயரை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஆக அல்லது நீங்கள் வந்து இந்த கண்டெய்னரோடைய ஐடியை கூட காப்பி பண்ணிக்கலாம். ஆக இந்த கண்டெய்னரோடைய பெயரை வந்து நான் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே டாக்கர் ஸ்டார்ட் இந்த மாதிரி கொடுத்தேன்னா அந்த கண்டெய்னரோட பேர் எனக்கு அந்த கண்டெய்னர் ரன் ஆகும். ஆனால் இங்கே ரன் பண்ண அடுத்த நொடியிலேயே அந்த கண்டெய்னர் நின்றும் போயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னர் வந்து 13 செகண்டுக்கு முன்னாடி ரன் ஆகி இருக்குன்றதை காட்டியிருக்கு. ஏன் இந்த கண்டெய்னர் உடனே நின்று போச்சு? காரணம் என்னன்னு சொல்லணும்னா, நம்ம நோட் கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு டெர்மினல் விண்டோ ஒன்று இருக்கணும், இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி. அந்த கமாண்ட் டெர்மினல் வந்து இந்த நோடு கண்டெய்னரோட இணைக்கப்படலைன்னா அப்போ அந்த நோடுக்கான வேலையே இருக்காது இல்லையா? நம்மளால் எந்த ஒரு கமாண்ட்ஸும் வேலை செஞ்சு பார்க்க முடியாது. அப்படி இணைப்பு இல்லாத சமயத்தில் தான் இது வந்து எக்ஸிட் ஆகிடுது. ஒருவேளை அந்த இணைப்பை ஏற்படுத்திட்டோம்னா நிச்சயமாக இந்த எக்ஸிட் நடக்காது, இந்த கண்டெய்னர் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போது திரும்பவும் நம்ம வந்து டாக்கரோடைய அந்த நோட் இமேஜை வந்து ரன் பண்ண போகிறோம் மறுபடியும். அதனால் டாக்கர் ரன் நோடுன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த தடவை ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனை வந்து கூடுதலாக சேர்த்துக்க போகிறேன். இந்த நோட் இமேஜுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் ஐடி அப்படின்னு சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த ஒரு டெர்மினலோட இணைப்பை அந்த நோட் இமேஜோடைய கண்டெய்னருக்கு இணைச்சி விட்டுரும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா பாருங்கள், இங்கே Node.js ரன் ஆகி இந்த டெர்மினலோட இணைக்கப்பட்டு இந்த இடத்துலையே நம்ம கமாண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஷெல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக let a equal to 1, let b equal to 2, கான்சோல் லாக் பண்ணுறேன், a plus b அப்படின்னு சொல்லி கான்சோல் லாக் கொடுத்தேன்னா 3ன்னு வந்திருக்கு. ஆக இந்த இடத்துல என்னால் நோட் கமாண்ட்ஸை இனிமேல் என்ட்ரு பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த டாக்கருடைய இமேஜை நம்ம ரன் பண்ணியிருக்கோம். நம்ம மறுபடியும் ஒரு டாக்கர் இமேஜை ரன் பண்ணி தான் இந்த கண்டெய்னர் ரன் ஆகுது இல்லையா? அதனால் இன்னொரு ஒரு கண்டெய்னர் இங்கே உருவாகியிருக்கும். இப்போ ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னர் தான் இதுதான் பச்சை கலரில் இங்கே காட்டுறாங்க. ஆக இந்த கண்டெய்னரோட பேரும் வேறு மாதிரி தான் இருக்கும், ரேண்டமாக அது எடுத்துக்கும். இப்போ இது பாருங்கள், ரன்னிங்லேயே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆப்ஷன் இல்லாமல் ரன் பண்ணப்போ உருவாச்சு இல்லையா அந்த கண்டெய்னர், அது வந்து எக்ஸிட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஆப்ஷனை வைக்கல. இந்த ஆப்ஷனுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த கமாண்டில் ஐங்கிறது இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டாக்கருக்குள்ளே நம்மளுடைய கமாண்ட்ஸை உள்ளே எடுத்துக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அதை STDன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு அவுட்புட் வருது இல்லையா, இந்த டெர்மினலோட அவுட்புட், அதுக்கு TTY அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் அதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த கமாண்டோடைய அவுட்புட்லாம் பார்க்க முடியும்.
ஆக இந்த 2 விஷயத்தையும் குறிப்பிடுறது தான் இந்த ஐடின்ற ஆப்ஷன். ஆக இங்கே கமாண்ட் கொடுக்க அந்த கண்டெய்னருக்குள்ளே போய் அதோடைய வேலையை செஞ்சு இங்கே அவுட்புட்டை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆக இப்போ நோட் இமேஜ் எப்படி புல் பண்ணி நோட் கமாண்ட்ஸை எப்படி வேலை செஞ்சு பார்க்குறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் ரன் ஆகினதால தான் இந்த ஒரு டெர்மினல் இன்னுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக இந்த கண்டெய்னர்ஸ் விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. அதனால தான் நம்மளால் அந்த அவுட்புட்டை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. இப்போ இந்த கண்டெய்னரை நீங்கள் நிறுத்துறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நிறுத்தலாம். அல்லது கமாண்ட் லைன்லேயும் இதை நிறுத்தலாம். இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டாலும் டாக்கர் கண்டெய்னர் நின்றுடும். ஆனால் அதை நம்ம செய்ய வேண்டாம். இருக்குது நம்ம புது டெர்மினல் ஒன்று, அதாவது புது கமாண்ட் ப்ராம்ப்டை ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம். அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் டாக்கரோட ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஆக இந்த இடத்துல டாக்கர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னரோட பெயரையோ அல்லது ஐடியோ கொடுக்கலாம். ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்டெய்னர் ஐடி இல்லை நேம் ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஏற்கனவே நேம் பயன்படுத்துகிறோம். இந்த தடவை வித்தியாசமாக ஐடியை பயன்படுத்துவோம். ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா இந்த டாக்கர் கண்டெய்னரானது நிறுத்தப்படும். நிறுத்தப்பட்ட பிறகு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் கண்டெய்னரானது எக்ஸிட்டடுன்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுது. இப்போ நீங்கள் போய் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டெர்மினல் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஆக டாக்கர் கண்டெய்னர் அங்கே நிறுத்தப்பட்டதால் இங்கேயும் அது முடிஞ்சு போச்சு. பாருங்கள் பழையபடி நம்மளுடைய விண்டோஸ் பாத் வந்துருச்சு. ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாக்கர் கண்டெய்னரை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் ஆப்ஷனும் இருக்குது, அதே நேரத்தில் கமாண்டும் இருக்குது, டாக்கர் ஸ்டாப். நம்ம திரும்பவும் டாக்கர் கண்டெய்னரை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது என்னென்னா டாக்கர் ரன் கமாண்ட். இதில் ஒரு டாக்கர் இமேஜை கொடுக்கறதால அது அந்த இமேஜுக்குன்னு ஒரு கண்டெய்னர் உருவாக்கும். அந்த கண்டெய்னரை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஆக நீங்கள் ஒவ்வொரு வாட்டி டாக்கர் ரன் கமாண்ட் வச்சு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது கண்டெய்னர் தான் உருவாகிக்கிட்டே வரும். ஏற்கனவே இருக்கிற கண்டெய்னர்கள் பயன்படுத்தப்படாது. ஆக நான் ஏற்கனவே உருவாக்கின கண்டெய்னரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கண்டெய்னர் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஒன்று நீங்கள் அதுக்கு இந்த இடத்துல போய் ஸ்டாப் கொடுக்கலாம், அல்லது இந்த இடத்துல Ctrl+C கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலையே கூட உங்களோட கண்டெய்னர் ஸ்டாப் செய்யப்படும். பாருங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் கடைசியாக உருவாக்கப்பட்ட கண்டெய்னர், அதாவது ஜாலி சினோசி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம அந்த கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணணும். ஆக டாக்கர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அந்த கண்டெய்னரோட பெயரான ஜாலி சினோசி நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே இந்த கண்டெய்னரானது ஸ்டார்ட் செய்யப்பட்டுரும். பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை கலரில் இருக்குது நேம். இந்த கண்டெய்னரோட ஸ்டேட்டஸ் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் ரன் ஆகும் போதே உங்களுக்கு டெர்மினல்லாம் ஓப்பன் ஆகாது. இது வெறும் கண்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் மட்டும்தான். நீங்கள் கண்டெய்னருக்குள்ளே கமாண்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது. ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த கண்டெய்னரை நம்மளுடைய நோட் என்விரான்மெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் எக்ஸிக்யூட் அப்படின்ற இந்த கமாண்டை நீங்கள் பயன்படுத்தணும். இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு கண்டெய்னரில் நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரோக்ராம் அல்லது கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸிக்யூட்டில் நம்ம நிச்சயமாக ஐடின்ற ஆப்ஷனை நம்ம சேர்த்துக்கணும். இந்த ஐடின்றது என்னன்னு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த கண்டெய்னரோட பெயரை நம்ம கொடுக்கணும். ஆக கண்டெய்னரோட பெயரை இங்கே கொடுத்துட்டு கடைசியாக நம்ம நோட் என்விரான்மெண்ட்டை தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய நோட் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதனால் நோடு அப்படின்னு அந்த ப்ரோக்ராமை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா நோட் ஷெல் ஓப்பன் ஆகிடும். இங்கே ஏதாவது கோடை எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஆக இந்த இடத்துல கான்சோல் லாக் ஒன்று கொடுக்குறேன், ஹலோ ஜேவிஎல் கோட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அதுக்கான அவுட்புட் வருது. ஆக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை மட்டும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கமாண்ட் அல்லது ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த டாக்கர் எக்ஸிக்யூட் அப்படின்ற இந்த கமாண்டை பயன்படுத்தணும். அந்த கண்டெய்னருக்கான கமாண்டை இந்த கண்டெய்னரோட பேருக்கு அடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஆக இப்போ உங்களுக்கு ஒரு கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த நோடு கண்டெய்னரை பற்றி நான் இன்னுமே உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த கண்டெய்னர் வந்து ஒரு மினி ஓஎஸ் மாதிரி. அந்த மினி ஓஎஸ்க்குள்ளே தான் நோடு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வச்சுருக்கு. அதை தான் நம்ம இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதாவது அதை நோட் என்விரான்மெண்ட்டை ரன் பண்ணி விட்டுருக்கோம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்டெய்னரை நம்ம திரும்பவும் ரன் பண்ணுவோம். ஆக திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த தடவை நோட் எக்ஸிக்யூட் கமாண்டை நான் பயன்படுத்த போகிறேன். ஆனால் இந்த தடவை வந்து அந்த நோடுன்ற பெயரை நான் கடைசியாக கொடுக்க விரும்பலை. வெறும் இந்த கண்டெய்னர் பேர் கூடவே இந்த ஐடின்ற ஆப்ஷன் மட்டும் இந்த டாக்கர் எக்ஸிக்யூட் கமாண்டில் கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா எரர் வந்து வரும். ஏன்னா இந்த டாக்கர் எக்ஸிக்யூட் கமாண்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்குமெண்ட்ஸை நிச்சயமாக கொடுத்தே ஆகணும். ஒன்று வந்து நம்ம அந்த கண்டெய்னரோட பெயர், இன்னொன்று அந்த கண்டெய்னருக்குள்ளே எந்த ஒரு ப்ரோக்ராமையோ அல்லது ஒரு ஸ்கிரிப்டையோ நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்றது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த டாக்கர் ஸ்டார்ட் கமாண்டை பயன்படுத்தினதால இன்னுமே இந்த டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆக இதில் வந்து இதுக்கு அடுத்து நம்ம இந்த டாக்கர் எக்ஸிக்யூட் கமாண்டை பயன்படுத்த போகிறோம். ஆனால் இந்த தடவை நோடு அப்படின்ற என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக /bin/bash அப்படின்ற இந்த ஒரு பேத்தை கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஷ்ன்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த பேஷ் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விண்டோஸ்க்கு எப்படி இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டோ அந்த மாதிரி இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெர்மினல் இது. அந்த ப்ரோக்ராமை நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு இணைக்கிறோம். ஆக இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் வந்துருச்சு, ஒரு ஷெல் என்விரான்மெண்ட் வந்துருச்சு. இப்போது இதில் வந்து எல்எஸ் அப்படின்ற லினக்ஸ் கமாண்டை கொடுத்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லினக்ஸ் ஓஎஸ்க்கான ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கிடச்சிருக்கு, ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர். ஆக இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு மினி ஓஎஸ், ஒரு கண்டெய்னருங்கிறது ஒரு மினி ஓஎஸ் தான் அப்படின்றது. சரி, இப்போ நம்ம இந்த நோடுன்ற ஒரு என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. அது எங்கே இருக்குது, அதுக்கான பைனரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் cd/user/local/bin அப்படின்ற இந்த ஒரு பேத்தை ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இங்கே எல்எஸ் கமாண்ட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நோடோடைய பைனரி இங்கே இருக்குது. ஆக நம்ம ஆக்சஸ் பண்ண அந்த நோட் இது தான், அந்த ப்ரோக்ராம் இது தான். இது ஸ்டார்ட் பண்ண உடனே தான் நம்மளுக்கு அந்த நோட் ஷெல் வந்து ஓப்பன் ஆச்சு. நம்ம அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கமாண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எந்த ப்ரோக்ராமை வேணாலும் நேரடியாக இப்படி ஆக்சஸ் பண்ணவும் முடியும். அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் நோடுன்னு கொடுத்தோடனே அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த நோடு அப்படின்ற வார்த்தையை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோடு ஷெல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி எப்படி அந்த நோட் ஷெல் என்விரான்மெண்ட் வந்துச்சு, அது எங்கே வந்து இருக்குது அப்படின்றது. நோட் இமேஜ் மாதிரி பல்வேறு இமேஜ் டாக்கர் அப்பில் இருக்குது. ஒவ்வொரு இமேஜிலேருந்தும் உருவாக்கப்படுறது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் ஒரு மினி ஓஎஸ் தான். அந்த மினி ஓஎஸ்க்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கும். இதுதான் ஒரு டாக்கர் கண்டெய்னர். இதை தான் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். டாக்கர் இமேஜை ரன் பண்ணும்போது தான் இந்த கண்டெய்னர் ஆனது உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்படும் போது அதுவே வந்து ரேண்டமாக நேம் எடுத்துக்கும். இந்த ஜாலி சினோசி, காம்படென்ட் ஷெட்ரன், கான்ஃபிடென்ட் டாசிக்ன்றதெல்லாம் வந்து அதுவாக எடுத்துக்கிற ஒரு பெயர். ஏதாவது ஒரு பெயர் கொடுக்கணும்னு அதுவே கொடுத்துக்குது. இந்த பெயரை கூட நீங்களே வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு புது கண்டெய்னரை வந்து உருவாக்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாக்கர் ரன் கமாண்டை பயன்படுத்துவீங்க. அதுக்கப்புறமா நோட் அப்படின்ற அந்த இமேஜுக்கு இப்போ இதை ரன் பண்ண உடனே ஒரு டாக்கர் கண்டெய்னர் உருவாகும். அப்படி உருவாகிற அந்த கண்டெய்னருக்கு நீங்கள் ஒரு பெயர் வைக்கணும்னு நினச்சா நீங்கள் இந்த இடத்துல இந்த இமேஜ் நேமுக்கு முன்னாடி நேமுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய கண்டெய்னர் பெயரை கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கண்டெய்னர் இங்கே உருவாகியிருக்கும் நீங்கள் வச்ச ஒரு பெயரோட. நோட் இமேஜ்ன்றது இப்போ நம்ம உருவாக்கின கண்டெய்னர். நீங்கள் நேமை வந்து ரீநேம் பண்ணிக்கவும் செய்யலாம். அதுக்கு நீங்கள் டாக்கர் ரீநேம் அப்படின்ற ஒரு கமாண்டை பயன்படுத்தணும். உங்களுடைய கண்டெய்னர் பேரை முதல்ல கொடுக்கணும். ஆக நோட் இமேஜ்ன்றது தான் நம்ம வச்ச கண்டெய்னர் பெயர். அதுக்கடுத்து புது பெயரை கொடுக்கணும். மை நோட் இமேஜ் அப்படின்றது
இப்போ நான் மாற்ற போகிற புது பெயர். ஆக பழைய பெயர் வந்து இந்த பெயராக மாறிடும். இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே இப்போ போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மை நோட் இமேஜ்னு மாறி இருக்கும். ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக்கர் கண்டெய்னரில் பேர் எப்படி வைக்கிறது அப்படின்றதுக்கான கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எப்படி ரீநேம் பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கருக்குள்ளே வந்து இந்த ஒரு கண்டெய்னர் மட்டும்தான் ரன் ஆகுது. மை நோட் இமேஜ்ன்ற இந்த கண்டெய்னர் தான். மீதி கண்டெய்னர்லாம் வந்து ரன் ஆகலை. சரிங்களா? இப்போது டாக்கரில் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்னென்னா டாக்கர் கண்டெய்னர் ப்ரூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டு. இதை என்ட்ரு பண்ணோம்னா இங்கே ரன் ஆகாத கண்டெய்னர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் டெலீட் ஆகிரும். இப்போ என்ட்ரு கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு வார்னிங்கும் வரும். என்னென்னா இது வந்து ஸ்டாப் செய்யப்பட்ட எல்லா கண்டெய்னரையும் ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுது. இது ஏன் இந்த வார்னிங்னா, நீங்கள் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க அந்த கண்டெய்னர்லாம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குது. அதே மாரி நீங்கள் இங்கே எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் டெலீட் செய்யப்பட்டுரும். ரன் ஆகிற கண்டெய்னர் மட்டும் இங்கே இருக்கும். அப்புறம் எந்தெந்த கண்டெய்னர்லாம் டெலீட் செய்யப்பட்டதுன்றதுக்கான அந்த கண்டெய்னர் ஐடியெல்லாம் வந்து இங்கே கொடுத்துட்டு போயிடும். ஏன் வந்து டாக்கர் வந்து இந்த ஒரு கண்டெய்னரை மட்டும் விட்டுடுது அப்படின்னா, மற்ற கண்டெய்னரெல்லாம் வந்து ஸ்டாப் செய்யப்பட்டது, அதனால் ரிமூவ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இது ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இதனால் ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்கும், ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் இதனால் இயங்கிக்கிட்டு இருக்கும். அதனால் அதை வந்து போய் எடுக்கிறதால பின்னாடி பிரச்சனை வரும் இல்லையா? அதனால தான் ரன்னிங் கண்டெய்னர்ஸை விட்டுட்டு ஸ்டாப் பண்ண கண்டெய்னரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுது. இப்போது நான் வந்து உங்களுக்கு கண்டெய்னருக்குள்ளே ஃபைல்ஸை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும், ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோல்டர். நான் இந்த இடத்துல வந்து டாக்கர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து உருவாக்கிக்கிறேன். இப்போது இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறேன். ஆக நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோடைய பெயர் மை எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே நான் என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்க போகிறேன்னா ஹலோ லோகேஷ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிவிட்டு. இப்போ இந்த ஃபைலை வச்சுக்கிட்டு தான் இப்போ இந்த ஃபைலை நம்ம ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே காப்பி பண்ணி போட போகிறோம். சரிங்களா? அதாவது நம்மளுடைய விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே காப்பி செய்கிறது எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஒரு புது கண்டெய்னர் ஒன்று உருவாக்க போகிறோம். அது ஒரு மினி லினக்ஸ் ஓஎஸ்க்கான கண்டெய்னராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் புல் கமாண்ட் வச்சுக்கிட்டு ஆல்பைன் இமேஜை புல் பண்ண போகிறேன். ஆல்பைனுங்கிறது ஒரு மினி லினக்ஸ் ஓஎஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக அதுக்கான ஒரு இமேஜ் தான் இது. இப்போ நான் இதை புல் பண்ணி இதுக்காக இதிலேருந்து ஒரு கண்டெய்னரை உருவாக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு புல் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்து பண்ண போகிறது என்னென்னா, இதை வச்சு ஒரு கண்டெய்னர். ஆக இப்போ நம்மளுடைய டாக்கர் இமேஜஸில் போய் பார்த்தோம்னா ஆல்பைன்ற இமேஜ் வந்திருக்கும். சரி, இப்போது நம்ம இந்த ஆல்பைன் இமேஜை வச்சுக்கிட்டு ஒரு புது கண்டெய்னர் ஒன்று உருவாக்க போகிறோம். சரிங்களா? ஆக டாக்கர் ரன், நம்ம டெர்மினல் விண்டோ வந்து கொண்டு வர போகிறோம், டெர்மினல் செஷன், அதனால் ஐடி. அதுக்கப்புறமா இந்த டாக்கர் கண்டெய்னருக்கு ஒரு பெயர் வைக்க போகிறேன், மை ஆல்பைன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கமாண்ட். அப்புறம் இமேஜோடைய பெயர். இதில் ஆல்பைனோடைய ஸ்பெல்லிங் வந்து நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், ஆல்பைன். ஓகேங்களா? இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷெல் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம உருவாக்கின புது கண்டெய்னருக்கான ஷெல். இப்போ புது கண்டெய்னர் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பில் இந்த கண்டெய்னர் விண்டோவில் இங்கே உருவாகிருக்கு பாருங்கள், ஆல்பைன் கண்டெய்னர். இப்போ இது ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து தான் இந்த ஷெல் வந்து வேலை செஞ்சு நமக்கான அவுட்புட் வரப்போகுது. இப்போ இந்த கண்டெய்னர் எல்எஸ் போட்டால் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல் சிஸ்டம் நம்மளுக்கு தெரியும், அந்த ஆல்பைன் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஃபைல் சிஸ்டம். இப்போது
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளே இந்த இடத்துல இந்த ரூட் டைரக்டரியிலேயே வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணி போட போகிறோம். அந்த ஃபைல் என்னென்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சாலே அந்த மை எக்ஸாம்பிள் அந்த ஃபைல் தான். இப்போது இந்த ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோவில் இந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணக்கூடாது. புது விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு விண்டோ. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த ஃபைலை வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த ஒரு பேத்தில் போடுற மாதிரி பண்ண போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபைல் இருக்கிற பேத்துக்கு போயிடலாம். ஆக அந்த ஃபைலோடைய பேத் இதுதான், டி டிரைவில் இருக்குது. முதல்ல டி டிரைவுக்கு நேவிகேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த பேத்துக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். இப்போது பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபைல் இருக்கும் இங்கே. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபைலை தான் நான் வந்து இந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே போட போகிறேன். இது ரன் ஆகிட்டு இருக்கு. இது கண்டெய்னருக்குள்ளே போட போகிறேன். ஆக அதுக்கு நான் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு கமாண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கமாண்ட் என்னென்னா டாக்கர் சிபி அப்படின்ற ஒரு கமாண்ட். இந்த சிபியில் உங்களுடைய இந்த லோக்கல் ஃபைல் பேத் வந்து முதல்ல கொடுக்கணும். ஆக லோக்கல் ஃபைல் பேத் வந்து என்னோடய கரண்ட் டைரக்டரியில் இருக்குது. மை எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்றது அந்த ஃபைல் நேம். ஆக கரண்ட் டைரக்டரியில் அந்த இருக்குது. அதனால் இந்த மாதிரி பேத் இருக்குது. இப்போ இதை வந்து எங்கே காப்பி பண்ணி போட போகிறேன் அப்படின்னா இந்த கண்டெய்னர் மை ஆல்பைன் கண்டெய்னருக்குள்ளே போட போகிறேன். அதனால் இந்த கண்டெய்னரோட பெயரை காப்பி பண்ணி நான் இதுக்கடுத்து இப்படி கொடுக்கணும். அதுக்கடுத்து நான் வந்து அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிடுறேன் இல்லையா, அதை வந்து ஏதாவது ஒரு பெயரில் வந்து அங்கே சேவ் பண்ணணும். இந்த டைரக்டரிக்குள்ளே ஏதாவது ஒரு பெயரில் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஆக அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இந்த கண்டெய்னரில் கோலன் சிம்பிள் வச்சுட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு எக்ஸாம்பிள் txt அப்படின்னு கொடுக்கலாம். ஆக கொடுத்துருக்கோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி காப்பீடு இந்த ஃபைலோடைய கேபி அது வந்து இந்த கண்டெய்னரில் இந்த பேரில் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே ரன் ஆகிட்டு இருக்க இந்த கண்டெய்னரில் மறுபடியும் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தா இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் txt அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் டாக்கர் சிபி கமாண்டை வச்சுக்கிட்டு உங்களுடைய குறிப்பிட்ட ஃபைலை நீங்கள் இந்த கண்டெய்னரில் எந்த இடத்துல போடணுங்கிறத இந்த இடத்துல கொடுக்கலாம் கோலனுக்கு அப்புறம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ரூட் டைரக்டரியில் போட வேணாம்னு நினச்சி இந்த வார் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் செய்ய முடியும். எப்படின்னா இதே கமாண்டில் நான் திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதில் ஸ்லாஷ் எக்ஸாம்பிள் txtக்கு பதிலாக ஸ்லாஷ் வார் ஸ்லாஷ் எக்ஸாம்பிள் .txt அப்படின்னு வைக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபைல் வந்து இந்த வார் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஆக cd ஸ்பேஸ் வார்னு போயிட்டு அங்கே போய் ls கமாண்டை போட்டேன்னா இங்கே இருக்கும். இங்கேயும் காப்பி செய்யப்பட்டிருக்கும். சரி, ஆனால் இதுதான் என்னுடைய ஃபைல் அப்படின்றத நான் எப்படி உறுதி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலை ரீட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியும். ஹலோ லோகேஷ்ன்ற வார்த்தையை தான் நான் சேவ் பண்ணேன். ஆக கேட் எக்ஸாம்பிள் .txtன்னு நான் இந்த கமாண்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் பாருங்கள் ஹலோ லோகேஷ் அப்படின்ற வேல்யூ வந்திருக்கும். ஆக இதுதான் வந்து நம்ம காப்பி செஞ்ச அந்த ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது எப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபைல்ஸை வந்து கண்டெய்னர்லேருந்து உங்களுடைய லோக்கல் ஃபைல் சிஸ்டம் அதாவது உங்கள் விண்டோஸ்க்கு வந்து காப்பி பண்ணி போடலாம். அது எப்படின்னா டாக்கர் சிபி அப்படின்ற இந்த கமாண்ட், அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கண்டெய்னரோட பெயரை கொடுக்கணும். ஆக கண்டெய்னரோட பெயர் மை ஆல்பைன், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறீங்கன்றதை இந்த கோலன் சிம்பிளுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஆக இங்கே கோலன் ஸ்லாஷ் எக்ஸாம்பிள் .txt ஏன்னா ரூட் டைரக்டரியில் இந்த ஃபைல் இன்னுமே இருக்குது, அந்த ஃபைலை தான் நான் காப்பி பண்ண போகிறேன். அப்புறம் அந்த ஃபைலை நம்மளுடைய லோக்கல் மிஷினில் எந்த இடத்துல நான் வந்து காப்பி பண்ணுறதுன்றதை இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் கொடுக்கலாம். இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் கரண்ட் டைரக்டரியில் அப்புறம்னா எக்ஸாம்பிள் _copy .txt அப்படின்னு இந்த மாதிரி சேவ் பண்ணிடுறேன்.
ஓகேங்களா? ஆக இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா டாக்கருக்குள்ளேருந்து இருக்கிற இந்த example.txtயோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமில் இந்த பேத்தில், அதாவது இந்த டாக்கர் ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் உருவாக்கினாலே அதில் example copy.txtன்ற ஃபைல் பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ நான் போய் பார்த்தேன்னா இங்கே பாருங்கள், example copyன்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணேன்னா ஹலோ லோகேஷ். ஆக டாக்கர் கண்டெய்னருக்குள்ளேருந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அடுத்தது டாக்கர் ஹப் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த டாக்கர் ஹப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெபாசிட்டரி மாதிரி, அதாவது இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம எப்படி இமேஜை உருவாக்குறோமோ அது மாதிரி பல்வேறு இமேஜ்கள் இந்த டாக்கர் ஹப்புக்குள்ளே இருக்கும். இதில் வந்து சிலது வந்து அஃபிஷியலாக இந்த டாக்கரே வந்து வச்சுருப்பாங்க, அதாவது அவங்க பேரில் வெளியிடுற இமேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நோடுன்ற இமேஜ் அஃபிஷியல் இமேஜ் தான். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இமேஜின்ற ஒரு பேட்ஜ் இருக்கும். அதில் சில இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஐக்கன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இது வந்து OSS அப்படின்ற ஒரு கம்பெனியால் ஸ்பான்சர் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ். அவங்க கம்பெனியோடைய ஐக்கன்ஸ் வந்து இருக்கும். அதோட இப்போ நம்ம பார்க்குற இந்த இமேஜ் எல்லாம் பப்ளிக் ரெபாசிட்டரி இமேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. யார் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த இமேஜஸை. இந்த மாதிரி நம்மளால் கூட ஒரு டாக்கர் இமேஜை பப்ளிஷ் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல நீங்கள் அதுக்காக இந்த டாக்கர் ஹப்பில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஆக இங்கே மேலே வந்து சைன்அப் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கிக்கோங்க, சைன்இன் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளுடைய வேலை எல்லாம் இந்த இடத்துல இல்லை, நம்ம கமாண்ட் லைனில் தான் முக்கால்வாசி வேலையை செய்ய போகிறோம். நம்ம புஷ் பண்ணுற இமேஜஸ்லாம் இங்கே வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டாக்கர் இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3 இமேஜஸ் இருக்குது, நோடு, ஆல்ஃபைன், ஹலோ வேர்ல்டு. இப்போ இது இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு டாக்கர் இமேஜை உருவாக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கான ஒரு வழியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல என்னுடைய ஒர்க் ஸ்பேஸில் நான் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று உருவாக்கிக்கிறேன். இதுக்காகவே அந்த ஃபோல்டருடைய பெயர் மை சிம்பிள் ஆப். இந்த ஒரு ஃபோல்டரை நான் வந்து VS Code எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு ஃபைல் வரப்போகுது, முக்கியமான ஒரு ஃபைல். ஆக அந்த ஃபைலை எடிட் பண்ணுறதுக்காக இந்த எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக இந்த ஃபோல்டரில் டாக்கர் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைலை உருவாக்குறேன். உங்களுக்கே தெரியும் இது எதுக்குன்னு. ஆக நான் ஒரு டாக்கர் இமேஜை வந்து உருவாக்க போகிறேன்னும் போது நிச்சயமாக டாக்கர் ஃபைலுங்கிற இந்த ஃபைல் இருக்கணும். இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜ் எதுக்காக அப்படின்னா ஹலோ டாக்கர் ஹப் அப்படின்ற வார்த்தைகளை காட்டப்போகுது. அவ்வளோதான் இந்த இமேஜோடைய வேலை. ஆக இந்த இமேஜுக்கான கண்டெய்னர் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு லாக் தெரியும். அதை நான் செய்கிறதுக்கு முதல்ல வந்து எனக்கு ஒரு இமேஜ் ஏற்கனவே தேவைப்படுது. அது என்னென்னா ஆல்பைன் அப்படின்ற ஒரு லைட் வெயிட் OS. ஆக ஆல்பைன் இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆக ஃப்ரம் ஆல்பைன் அதோடைய லேட்டஸ்ட் அப்படின்ற டேக் எடுத்துக்கிறேன், லேட்டஸ்ட் வெர்ஷன். அடுத்து இந்த இமேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆக ஒரு லாக் தான் தெரிய போகுது, ஹலோ டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த இடத்துல வந்து ஒரு கமாண்ட் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஆக கமாண்ட் அப்படின்ற வேர்டுக்கு அப்புறம் எக்கோ ஹலோ டாக்கர் ஹப் ஃப்ரம் JVL கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தெரிய போகுது. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த இமேஜுக்குள்ளே நடக்க போகிற விஷயங்கள். இந்த டாக்கர் ஃபைலை நான் உருவாக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு நான் ஒரு டாக்கர் இமேஜை உருவாக்க போகிறேன். அதுக்கு நான் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டாக்கர் பில்ட் அப்படின்ற இந்த கமாண்டை பயன்படுத்துகிறேன். இதுக்கப்புறம் இந்த இமேஜுக்கு பேர் வைக்க போகிறேன், அதனால் டீன்ற ஆப்ஷன் வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த இமேஜோடைய பேர் வந்து மை சிம்பிள் இமேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆக கமாண்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த இமேஜுக்கான டாக்கர் ஃபைல் எங்கே இருக்குது, நம்மளுடைய இந்த கரண்ட் டைரக்டரியில் இருக்குது. ஆக இந்த இடத்துல டாட் மட்டும் வச்சாலே போதும். சரிங்களா? அல்லது வேறு ஏதோ ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அந்த ஃபோல்டருடைய பேத்தை கொடுக்கணும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்த உடனே இந்த ஒரு டாக்கர் ஃபைலுக்கான இமேஜ் ஆனது தயாராகிடும். இப்போ நீங்கள் போய் டாக்கர் இமேஜஸ் விண்டோவில் பார்த்தீங்கன்னா மை சிம்பிள் இமேஜ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இமேஜ் உருவாகியிருக்கு. இந்த இமேஜுக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பைன் இமேஜ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜை தான் நம்ம டாக்கர் ஹப்பில் பப்ளிஷ் பண்ண போகிறோம்.
இப்போ உங்கள் இமேஜை வந்து டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லாகின் பண்ண உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேஜுக்கு போங்க. அதில் ரெபாசிட்டரிஸ்ன்னு மேலே பேஜ் இருக்குது பாருங்கள். இந்த ரெபாசிட்டரிஸ் பேஜில் கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெபாசிட்டரிங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய இமேஜுக்குன்னு ஒதுக்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் பேர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது ஆன்லைனில் உங்களுடைய ப்ராஜெக்டுடைய பேர் என்னவா இருக்க போது அதை நீங்கள் வச்சுக்கலாங்க. ஆக இங்கேயும் நான் வந்து மை சிம்பிள் இமேஜ் அப்படின்னு தான் வைக்க போகிறேன். சரிங்களா, இதை வச்சுக்கிறேன். அப்புறம் இதில் வந்து டு லேர்ன் டாக்கர் ஹப் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய தகவல் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக பப்ளிக்கில் தான் இருக்கும். பப்ளிக்குன்றது வந்து ஃப்ரீ நீங்கள் வச்சுக்கிட்டா. ஆனால் ப்ரைவேட்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ரெபாசிட்டரி மட்டும் தான் வைக்க முடியும். ஏன்னா உங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ரைவேட் ரெபாசிட்டரி தான் இருக்குது. நீங்கள் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் ரெபாசிட்டரிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அது என்ன சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். சரியா, இப்போதைக்கு நான் பப்ளிக் தான் வைக்க போகிறேன். ஆக பப்ளிக் வச்சுட்டு க்ரியேட் கொடுத்த உடனே இந்த ரெபாசிட்டரி வந்து உருவாக்கிடும். ஓகேங்களா, இந்த ரெபாசிட்டரிக்கு வந்து இந்த ரெபாசிட்டரின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட ரெபாசிட்டரி பேர். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது நம்மளுடைய மை சிம்பிள் இமேஜ் அப்படின்ற இந்த இமேஜை வந்து புஷ் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ நம்ம புஷ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இந்த இடத்துல வந்து இந்த டாக்கர் டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டாக்கர் டெஸ்க்டாப்பில் சைன்இன் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் பேஜுக்கு போகும். அப்புறம் நீங்கள் வந்து சைன்இன் பண்ண பிறகு திரும்ப டெஸ்க்டாப்புக்கு ரீடைரக்ட் ஆகிடும். சரிங்களா, அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கமாண்ட் லைன்லேயும் நம்ம இந்த லாகினை செய்ய முடியும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து டாக்கர் லாகின் அப்படின்னு என்டர் பண்ணால் எனக்கு இங்கே யூசர் நேம் கேட்கும். நான் இங்கே யூசர் நேம் கொடுத்துட்றேன். அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டையும் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா லாகின் சக்சீடட் அப்படின்ற இந்த ஒரு தகவல் வரும். அப்போ லாகின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இமேஜை டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ண முடியும். டாக்கர் ஹப்பில் எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே சுலபம். முதல்ல வந்து உங்களுடைய இமேஜை அந்த எந்த ரெபாசிட்டரிக்கு வந்து டேக் பண்ண போகிறீங்கன்றதை வந்து சொல்லணும். அதுக்கு இங்கே டாக்கர் டேக் அப்படின்ற இந்த கமாண்ட் பயன்படுத்தணும். அதில் உங்கள் இமேஜ் பேர் என்னன்னு கொடுக்கணும். முதல்ல என்னுடைய இமேஜ் பேர் வந்து மை சிம்பிள் இமேஜ். ஓகேங்களா, அதை வந்து நான் டேக் பண்ண போகிறேன். எந்த ரெபாசிட்டரிக்கு நான் டேக் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய இந்த JBL கோட் யூசர் நேம்குள்ளே இருக்கிற மை சிம்பிள் இமேஜ் அப்படின்ற ரெபாசிட்டரிக்கு. ஆக இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே அப்படியே ஸ்பேஸ் விட்டு அதை கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டேக் நேம் வந்து வைக்கணும். இந்த டேக் நேம்ன்றது வந்து ஒரு வேர்ஷன் மாதிரி. சரிங்களா, நீங்கள் ஒரு வேர்ஷனுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர். இதை நீங்கள் பொதுவாக வந்து லேட்டஸ்ட்டுன்னு கூட வைக்கலாம். ஒரு வேளை லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தால் லேட்டஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்கள் கமாண்ட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் டேக் வந்து செய்யப்பட்டுரும். அதாவது இந்த ரெபாசிட்டரிக்கு இந்த இமேஜ் வந்து புஷ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும். சரிங்களா, ஆனால் போயிடாது, தயார் நிலையில் தான் இருக்கும். எப்போ வந்து போவோம் அப்படின்னா நம்ம புஷ் பண்ணும் போது தான். அதுக்குன்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது, டாக்கர் புஷ் அப்படின்னு சொல்லி. இந்த புஷ்ஷில் வந்து நீங்கள் முதல்ல எந்த ரெபாசிட்டரிக்கு வந்து புஷ் பண்ண போகிறீங்கன்றதை கொடுக்கணும். ஆக JBL கோட் மை சிம்பிள் இமேஜ் அப்படின்ற இந்த ரெபாசிட்டரிக்கு தான். உங்களுடைய டேக் நேம் என்ன அப்படின்றத கொடுக்கணும். ஆக டேக் நேம் வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு தான் இங்கே வச்சுருக்கோம். ஆக லேட்டஸ்ட்னு கொடுத்துட்றேன். இப்போது என்ட்ரு கொடுத்த உடனே இந்த ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ண அது தயாராகும். ஒரு சில நொடிகளில் இந்த புஷ் நடந்து முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ரெபாசிட்டரி பேஜில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு டேக் இருக்கும், நம்ம வச்ச டேக். அதில் உங்களுடைய இமேஜ் வந்து சேர்ந்துருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு உள்ள விவரங்கள் அவ்வளோ இருக்காது. வெற்றிகரமாக நீங்கள் உங்களுடைய இமேஜை வந்து இங்கே இந்த ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணிட்டீங்க. சரிங்களா, இப்போது இதை புல் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதை புல் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் இங்கேருந்து தான் புஷ் பண்ணியிருக்கீங்க, இந்த கம்ப்யூட்டர்லேருந்து தான் புஷ் பண்ணியிருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த இமேஜ் உங்களுடைய டாக்கர் டெஸ்க்டாப்பில் இருக்கும். இமேஜஸில் போனீங்கன்னா பாருங்கள், JBL கோட் மை சிம்பிள் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் இங்கேயும் இருக்கும். நீங்கள் இது வந்து லோக்கலாக க்ரியேட் பண்ண போது
அதுக்கப்புறம் அதை புஷ் பண்ண பிறகு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிங்களே அதனால் அந்த ரெபாசிட்டரியும் சேர்த்து இருக்கும். ஸோ நீங்கள் இதை ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இதை புல் பண்ண போகிறோம். இதை டெலீட் பண்ணிவிட்டால் இந்த இமேஜஸ் இங்கே இருக்காது. இப்போ நம்ம அதை புல் பண்ணி சோதிக்க போகிறோம். ஆக டாக்கர் புல் அப்படின்ற கமாண்ட் வச்சுக்கிட்டு நம்ம அந்த இமேஜை புல் பண்ண போகிறோம். அதை புல் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JBL கோட். நம்ம வந்து எந்த பேரில் வந்து அதை டேக் பண்ணோம், JBL கோட் மை சிம்பிள் இமேஜ் லேட்டஸ்ட். இதை வந்து அப்படியே இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா அந்த இமேஜ் இங்கே புல் செய்யப்படும். புல் செய்யப்பட்டதுன்னா இங்கே பாருங்கள் நம்மளுடைய டாக்கர் டெஸ்க்டாப்பில் இங்கே திரும்பவும் வந்துடும். இப்போது இந்த இமேஜை வச்சுட்டு நம்ம ஒரு கண்டெய்னர் தயாரிக்க போகிறோம். அதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். டாக்கர் ரன் இந்த கமாண்டை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய இந்த இமேஜோடைய பெயர் JBL கோட் / மை சிம்பிள் இமேஜ். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை இங்கே கொடுக்கணும். அதோட நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அதுக்கான அவுட்புட் பார்க்க போகிறோம். அதனால் IT. இப்போது இதை வந்து ரன் பண்ணோம்னா நமக்கு பாருங்கள் allow docker up from JBL கோட் அப்படின்ற இந்த அவுட்புட் கிடச்சிருச்சு. ஆக மொத்தத்தில் நம்ம வெற்றிகரமாக வந்து ஒரு டாக்கர் இமேஜை வந்து இங்கே நம்மளுடைய டாக்கர் டெஸ்க்டாப்பில் உருவாக்கி அதை வந்து நம்மளுடைய டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணியிருக்கோம் இந்த ரெபாசிட்டரிக்கு. அதோட திரும்பவும் அதை புல் பண்ணி இங்கே நம்ம அதை ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஆக இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜை எப்படி பில்ட் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, புல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, நம்ம இந்த வீடியோவில் டாக்கர் பற்றின அடிப்படைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை 4-5 பேருக்கு தெரியப்படுத்துங்க. டாக்கர் வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு ரீச் அடைஞ்சால் தான் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் வேலை செய்கிறவங்க கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு நீங்கள் நன்கொடையின் மூலமாக உதவி செய்யணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான விவரங்களை கொடுத்துருக்கேன். ஸோ டொனேஷன்ஸ் மூலமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸை என்னால் உருவாக்க முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் டாக்கர் பற்றின நிறைய விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.